அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பாலைமனைச்சோலை வழங்கும் தேன்துளி நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பது பெருத்த மகிழ்ச்சி. டிசம்பர் அருமையான ஒரு மாதத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம். 25ஆம் நாள் அன்பு ஆண்டவர் பிறந்த தினம். நாம் அனைவருமே கொண்டாடும் ஒரு தினம். 2023 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு மாற்றுத் தொழுவத்தில் பாலகனாய் பிறந்தார். ஆனால் இப்பொழுது அவர் எப்படி வரப்போகிறார் என்பதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 19ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம். நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு தூய் செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டிய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி. ஏன் மணவாளன் வருவதற்கு தாமதமாகிறது தெரியுமா? மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவில்லை. மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ மணவாட்டி சபையில் அங்கத்தினராய் இருக்கிறாய். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவானுடைய நீதியே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆம் பிரியமான கர்த்தருடைய வேதத்திலே சில கணவர்கள் தன் மனைவியை மீட்டெடுத்த சம்பவத்தை நான் பார்க்கும் பொழுது இந்த சபையாய மணவாட்டி எப்படி இருக்கிறாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் வேதத்திலே பார்க்கிறோம். சவுல் மரித்து விட்டார். இப்பொழுது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தாவீது ராஜாவாய் ஏற்படுத்தப்பட போகிறார். அதற்கு சவுலின் படைத்தலைவனாகிய அப்னேர் என்ன சொன்னான் தெரியுமா? நிச்சயமாகவே நான் இந்த தேசத்தை உனக்கு கொடுக்க என்னால் முடியும், என்னோடு உடன்படிக்கை பண்ணும் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது என்ன சொன்னான்? நல்லது, உன்னோட நான் உடன்படிக்கை பண்ணுவேன். ஆனாலும் ஒரு காரியம் உன்னிடத்தை வேண்டிக் கொள்கிறேன். அது என்னவெனில், நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமாரத்தியாக மீகாலை நீ அழைத்து வர வேண்டும். அதற்கு முன் என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொன்னான். சமஸ்த இஸ்ரவேலை ஆள்கிறதை பார்க்கலும் தன் சொந்த மனைவியாக மீகால் எனக்கு வேண்டும் என்று விரும்புகிற ஒரு ராஜா தான் தாவீது. இப்பொழுது என்ன சம்பவித்தது இந்த மீகாலுக்கு என்று சற்று பார்ப்போமா? இந்த மீகாலை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக தாவீது செய்த தியாகம் மிகப்பெரியது. கோலியாத்தின் தலையை வாங்கி சவுலிடத்திலே கொடுத்து, நீ உடன்படிக்கை பண்ணினாய் அல்லவா, இந்த கோலியாத்தின் தலையை வாங்குறவனுக்கு தன் மகளை கொடுப்பேன் என்று சொன்னாய் அல்லவா, இப்பொழுது ஒரு மகளை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவனுடைய உயிரை வாங்குவதற்காக சதித்திட்டம் ஒன்றை சவுல் தேடுகிறான். அது என்னவென்றால், பெலிஸ்தருடைய 100 நுனித்தோள்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணு என்று சொல்கிறான். 100 பெலிஸ்தரை கொண்டு நுனித்தோலை எடுக்க வேண்டும் என்றால் தாவீதுடைய உயிருக்கு எத்தனை ஆபத்து! அத்தனை ஆபத்தின் மத்தியிலும் ரத்தம் சிந்தி தனதாக்கி கொண்டான் இந்த மீகாலை. 2023 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே தன் கடைசி சொல்லிட்டு ரத்தம் வரை சிந்தினது எதற்காக தெரியுமா? தன் மனவாட்டியை தனக்குரியதாக்கி கொள்ள வேண்டும் என்றுதான். பிரியமான ஒருவன் விழாவிலே ஈட்டி எடுத்து குத்தினான். அதிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வந்தது. எப்படி ஆதாமுடைய விழாவிலிருந்து ஏவாள் வந்தாலோ அதுபோல இயேசுவின் விழாவிலிருந்து வடிந்த இரத்தத்தில் பிறந்ததுதான் சபை. அந்த சபை இன்று எப்படி இருக்கிறது? மீகால் எப்படி இருக்கிறாள்? யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு ராஜகுமாரத்தியாகிய இந்த மீகால் இஸ்போசேத் அவளை லாயிசின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்திலே அழைத்து வர ஆள் அனுப்பினான். தாவீதின் மனைவி எங்கே இருக்கிறாள்? இப்பொழுது பல்தியேலின் மனைவியாக அவள் மாறிவிட்டாள். இருக்க வேண்டியது அரண்மனை, ராஜகுமாரத்தி, அது மாதிரி ராஜானுடைய மனைவி இன்று எங்கே இருக்கிறார்? சாதாரண ஒரு பல்தியேலின் மனைவியாக இருக்கிறாள். அப்பொழுது அவளை என்னை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவளை அழைத்து வர ஆள் அனுப்பின போது அவன் அழுது கொண்டே பின்னாலே வந்தானாம். நீ திரும்பி போய் என்று சொன்னபோது அவன் திரும்பி போய்விட்டானாம். ஆம், ராஜகுமாரத்தியாகிய நீர், ராஜாவின் மனைவியாக்கப்பட வேண்டிய அழைக்கப்பட்ட நீர், எங்கேயோ சாதாரண ஒரு மனிதனுக்கு அடிமையாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பாவம் பிசாசு உன்னை அடிமையாக்கி கொண்டிருக்கிறது. போய்விடாதே என்று கெஞ்சுகிறது இந்த பாவமும் பிசாசும். ஆனால் நீ என்ன சொல்ல வேண்டும்? திரும்பி போ, நான் ராஜாவாகிய தாவீதுக்கு சொந்தம். பல்தியேலே, உனக்கு நான் சொந்தமல்ல. பாருங்க, பல்தியேல் தான் அழுதுகிட்டே வரான், ஆனால் மீகால் அழல. இன்னைக்கு நீ முன்னேறதை பார்த்தா சாத்தான் தான் அழணும்.
நீ ஆள தேவை கிடையாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ அவனை விட்டு பல்தியலை விட்டு ராஜாவுக்கு மனைவியாக நீ திரும்பி வரும் பொழுது பிசாசை நீ அழ வைக்கணும். அவன் திரும்ப உன்னை கூப்பிடும் பொழுது திரும்பி பார்க்காமல் தைரியமாக நீ ராஜா அரண்மனைக்கு வர வேண்டும், அதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கா. ஆனால் இந்த மீகாலுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நான் பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய பெட்டியை ஓபேத்ஏதோம் வீட்டில் இருக்கும் பொழுது கர்த்தர் ஓபேத்ஏதோம் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத்ஏதோம் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். தாவீது அறிவிக்கப்பட்ட போது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத்ஏதோம் வீட்டிலிருந்து தாவீது நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். கர்த்தருடைய பெட்டி எங்கே இருந்ததோ அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த வீட்டில் மகிழ்ச்சி இருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே மகிழ்ச்சி உண்டு, அங்கே ஆசீர்வாதம் உண்டு. இதை கண்டுபிடித்த தாவீது பெட்டியை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்று அவன் ஆட்களை ஏற்படுத்தினான். 6 தப்படி அவன் நடக்கும் பொழுது அவன் பலி செலுத்தினான். சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தர் முன்பாக நடனம் ஆடினான். ஒரு ராஜா ஏபோத்தை தரித்தான். அப்படி என்றால் அவனுடைய ராஜரீக வஸ்திரம் எங்கே போனது? அந்த ராஜாவுக்கு முன்பாக தான் ஒன்றுமில்லை என்று தன்னை உரிந்து எடுத்து தாழ்த்தி அந்த பெட்டிக்கு முன்பாக நடந்தான். ஸ்ட்ரிப்ட் ஹிம்செல்ஃப். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, உனக்கு எத்தனையோ மகிமைகள் மேன்மை இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நீ வரும் பொழுது நான் ஒன்றுமில்லை என்று உன்னை நீ வெறுத்து நீ ஆராதனை வீரனாக நீ மாறுவாயானால் ஆண்டவர் உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். மிகுந்த சந்தோஷத்தோடு கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்து தாவீது நகரத்தில் பிரவேசிக்கிற சவுலின் குமாரத்தி மீகாள் பலகனை வழியாய் பார்த்து தாவீது கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இதயத்திலே அவனை அவமதித்தாள். கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வருவதற்கு தாவீது போட்ட கூடாரத்துக்குள் இருக்கிற அந்த ஸ்தானத்திலே அதை வைத்தபோது தாவீது கர்த்தருடைய சந்தையிலே சர்வாங்க தனபலி சமாதான பலிகளையும் பலியிட்டான். தாவீது சர்வாங்க தனபலி சமாதான பலிகளை இட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே ஜனங்களை ஆசீர்வதித்தார். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்க திரும்பும் போது சவுலின் குமாரத்தி மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷன் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று உம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தன்னுடைய வஸ்திரங்களை உரிந்து போட்ட இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கலும் என் இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாய் கட்டளையிட்டபடிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கலும் இன்னும் நான் நீசன், என் பார்வைக்கு அற்பமானுவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களும் கூட மகிமையாக விளங்குவேன். சபை எப்படி இருக்கிறது? ஆராதிக்கிற மக்களை அவமதிக்கிற ஒரு சபையாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, உள்ளம் திறந்து எளிய மக்கள் ஆடும் பொழுது, பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது ஒரு கூட்டம் தன்னுடைய பெருமையினாலே, தன்னுடைய ஸ்தானத்தினாலே, தனக்கு இருக்கிற எல்லா விதமான புகழ்ச்சியினாலே, பேர் பிஸ்தாபத்தினாலே உண்மையாக ஆராதிக்கிற மக்களை பார்த்து பரிகாசம் பண்ண ஒரு கூட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. மீகாலே, நீ யார்? நீ தாவீதோடு ஆட வேண்டியவள் அல்லவா? ரத்தம் சிந்தி உன்னை மீட்ட உன் கணவனோடு சேர்ந்து நீ ஆராதிக்க வேண்டும் அல்லவா? உன் பெருமையின் பலகனிலிருந்து பார்த்து உண்மையாக ஆராதிக்கிற தாவீதை நிந்திக்கிறாயா? என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, அவர் ஆராதிக்கிற ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். வாட் இஸ் கிறிஸ்மஸ்? வர்ஷிப் ஹிம். ட்ரூ வர்ஷிப் இஸ் கிறிஸ்மஸ். அவரை உண்மையாக ஆராதிக்கிறது தான் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் பண்டிகை. God is seeking for true worshippers. உண்மையாக ஆராதிக்கிற மக்களை தான் இந்த பண்டிகை தினத்திலே கர்த்தர் தேடுகிறார். பட்டாசு வெடிப்பதும் சாண்டா கிளாஸை புகழ்வதும் பலகாரம் தின்பதும் அல்ல கிறிஸ்மஸ். ஆண்டவரை உண்மையோடு ஆராதிக்கிறவர்கள், உன்னை மேன்மையெல்லாம் வெறுத்து உன்னை நீயே தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஆடு பாடு ஆராதனை. forget yourself and worship him. அவன் ஏன் அவன் ஆராதித்தான் தெரியுமா? அவன் எங்கிருந்து வந்தான் என்று அவனுக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? ஆட்டின் பிறகே தெரிந்தவனை கர்த்தர் ராஜாவாக ஏற்படுத்தினார். சவுல் அவனை கொல்லும்படியாக வேட்டையாடுவது போல அவனை சுற்றி வந்த போதிலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அவருடைய மகனாக அப்சலோம் அவனை கொல்ல திட்டமிட்டு அரண்மனையை விட்டு அவனை துரத்தின போதிலும் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். எத்தனை நன்மைகள் எனக்கு தேவன் செய்தார். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்கிறேன். அவருடைய சமூகத்திலே நான் ராஜாவல்ல, நான் நீசன். என்னை நானே அறிவிருக்கிறேன். என் பார்வையிலே அற்பமானவன். சே ஹல்லேலூயா.
இன்றைக்கு கர்த்தர் எவ்வளவோ மேன்மை உனக்கு கொடுத்திருக்கலாம், எவ்வளவோ பணம் கொடுத்திருக்கலாம். ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாமல் என் தேவனை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொன்ன பக்தர்களைப் போல இந்த பண்டிகை தினத்திலே நீ இருப்பீர்களா? என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, நான் அர்ப்பணப்பா, நான் நீசனப்பா, நான் ஒன்றுமில்லையப்பா. ஐ ஸ்ட்ரிப் மை செல்ஃப் பிஃபோர் யூ காட். என் மேன்மையை நான் உரிந்து எடுக்கிறேன் அப்பா. இந்த புகழ் பிரஸ்தாபத்தை உரிந்து எடுக்கிறேன், என் ஸ்தானத்தை நான் உரிந்து எடுக்கிறேன். உனக்கு முன்பாக நான் நீசன். யோபு செல்வந்தன், அவனுக்கு எத்தனையோ ஆடு மாடுகள் இருந்தது. ஆனால் அவன் சொன்னான், நான் நீசன், என் வாயை நான் பொத்தி கொண்டிருக்கிறேன். இதுதான் பக்தர்கள் சொன்ன வார்த்தைகள், ஆண்டவரை பரவசப்படுத்தின வார்த்தைகள். ஆனால் மீகாலோ அவனை அற்பமாக எண்ணினாள் என்று பார்க்கிறோம். அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, உண்மையாய் ஆராதிக்கிறவளை நீ பரியாசம் செய்வாயானால், உண்மையான ஆராதனை நீ வெறுப்பாயானால், உண்மையான ஆராதனை உள்ளத்திலிருந்து வரவில்லையா, அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கை இங்கேயே முடிகிறது, அது தொடராது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையை, தாவீதுக்கு அவனுடைய சிங்காசனத்தில் இருப்பதற்கு ஒருவன் இல்லாமல் போவதில்லை என்று வாக்கு பண்ணி ராஜாக்களை அவனுடைய சந்ததியில் புறப்பட பண்ணின தேவன் அந்த மீகாளுக்கு ஒரு குழந்தைய கூட கொடுக்கல. எச்சரிப்பாக இருப்போம், எச்சரிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆராதனை செலுத்துங்கள். Let us worship him. Let us bow down and worship him. சாஷ்டாங்கம் செய்ய வாரும் என்று பாடினால் போதாது, உண்மையாகவே சாஷ்டாங்கம் செய்வோம், ஆண்டவரை ஆராதிப்போம். மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாள். எப்படி அவளை ஆயத்தப்படுத்த வேண்டும்? Praise and worship. அவர் ஆராதிப்பதிலே தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அவர் யார் என்பதை உணர வேண்டும். அவர் யாருக்காக இந்த பூமியிலே மணவாளனாய் வரப்போறார் என்பதை மணவாட்டி உணர வேண்டும். மணவாளன் வருவதற்கு ஆவலோடு காத்திருக்க வேண்டும். அவர்களை அன்பு செலுத்த வேண்டும். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மணவாட்டியே, ஆதி அன்பை இழந்தாய் என்று உன் பேரில் ஒரு குறை உண்டு. ராஜ அரண்மனையில் வாழ வேண்டிய நீ பலித்தியலின் பின்னால் போய் கொண்டிருக்கிறாய், இந்த உலகத்துக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறாய், ஆடம்பரத்துக்கு பின்னாக போய் கொண்டிருக்கிறார், அருவருப்பான இச்சைகளுக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உள்ளத்தில் பிறந்தார் என்று பாடுகிறோம், ஆனால் உண்மையிலே உள்ளத்தில் வாழ்கிறாரா? அது பழைய கதையாகி விட்டதா? 2020ஆம் ஆண்டிலே கிறிஸ்துமஸ் பண்டிகையில் இதயத்தை கொடுத்தேன் என்று சொல்கிறார். இந்த 2023 உன் இதயம் எப்படி இருக்கிறது? கள்ளர் கோகையாக இருக்கிறதா? உன்னை நீ உரிந்து ஸ்ட்ரிப் யுவர் செல்ஃப் அண்ட் வொர்ஷிப் ஹிம். இந்த உலகத்தின் மேன்மையை வெறுத்து அற்பம் குப்பையுமாக எண்ணி கர்த்தரை ஆராதிப்பதே அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை. மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டால் அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே நாம் வேதத்தை வாசிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ அவளை முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று நான் எண்ணி அவளை உன் சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டேன். அவள் தங்கை அவளை பார்க்கலும் அழகானவள் அல்லவா? அவளுக்கு பதிலாக இவள் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான். சிம்சோன் தன் மனைவியை தேடி போகிறான். ஆனால் அவன் தேடி போகிற வேளையிலே மனைவியானவள் அவன் தோழனுக்கு கொடுக்கப்பட்டு விடுகிறாள். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய சபையே, உன் மணவானுக்காய் காத்திருக்கும் ஒரு மணவாட்டியா, அல்லாவிட்டால் மணவாளன் வர தாமதித்த போது தோழனுக்கு நீ கொடுக்கப்பட்டு விட்டாயா? அவனுக்கு வந்த கோபத்தை பாருங்களேன். நீ முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று நான் எண்ணி அவளை உன் சேர்ந்து கொடுத்து விட்டேன். தாமதிக்கிறார் என்றால் அவரை முற்றிலும் பகைத்து விட்டார் என்று அர்த்தமல்ல. மணவாட்டியே, நீ உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிமித்தம் அவர் தாமதிக்காமல் ஒவ்வொருவனும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் காத்திருக்கிறார். நாதி என்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அனலும் இல்லை குளிரிலும் இல்லாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன் பேரில் ஒரு குறை உண்டு. மணவாட்டியை, நீ உன்னை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் அவர் தாமதித்து கொண்டிருக்கிறார். ஓ, அவள் தங்கை அவளை பார்க்கலாம் அழகானவள் அல்லவா? இல்லை, உன்னைத்தான் நான் தெரிந்து கொண்டேன். உன்னுடைய தோழனை அல்ல, உன் தங்கை அல்ல, உன் அண்ணனை அல்ல, உன் சொந்தத்தை அல்ல, உன்னைத்தான் தெரிந்து கொண்டேன். உன் குடும்பத்தில் உன்னை நான் வேறு பிரித்தேன். எனக்கென்று நான் வேறு பிரித்தேன். எனக்காக நான் தெரிந்து கொண்டேன். ஆள் வேற யாரும் சப்ஸ்டிடியூட் எடுத்துக்க மாட்டார், பதிலாளாக எடுத்துக்க மாட்டார். பத்மாவுக்கு பதிலாக இன்னொரு பதிலாளை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லவே மாட்டார். பத்மா தான். ஏன்? அவளை அழைத்தேன்,
உலகம் தோன்றுவதற்கு முன்பாக அவளை நான் பெயர் சொல்லி அழைத்தேன். அவளை எனக்கென்று நான் தெரிந்து கொண்டேன். யூ ஆர் மைன், ஐ சோசன் யூ பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் தி எர்த், நோ சப்ஸ்டிடியூட். அதற்கு பதிலாளி யாரும் கிடையாது. ஒரே மோசே தான், பதிலாளி யாரும் இல்லை. ஒரு எலியா தான், பதிலாளி யாரும் இல்லை. ஒரு நோவா தான், பதிலாளி யாரும் இல்லை. ஒரு இயேசு தான், பதிலாளி யாரும் இல்லை. ஒரு தாவீது தான், பதிலாளி யாரும் இல்லை. ஒரு பவுல் தான், பதிலாளி யாரும் இல்லை. ஆண்டவர் இன்னொரு ஆளை, உனக்காக இன்னொரு ஆளை அவன் தெரிந்து கொள்ள மாட்டான். உன்னைத்தான் கேட்கிறார், மனமாற மாட்டாயா? நீ எனக்காக நான் உன்னை நியமித்தேனே, இப்பொழுது யாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? தோழனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஆம், இந்த நாளில் நான் பார்க்குறேன், எல்லா கிறிஸ்தவங்க தான். ஆனால் ஆண்டவருக்கு பதிலாக இந்த உலகத்தில் ஒரு நபரை ஆராதிக்கிறவங்களா இருக்கிறாங்க. கர்த்தரை ஆராதிக்க பதிலாக தனக்கு உதவி செய்த ஒரு நபருக்கு 1000 நன்றி சொல்லுவார்கள். கர்த்தரை பாராட்டுக்கு பதிலாக ஒரு போதகரை எப்போதும் பாராட்டி கொண்டே இருப்பார்கள். இல்லை பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, எந்த நபரும் உனக்காக சிலுவையில் மரிக்கவில்லை. எந்த நபரும் உனக்காக ரத்தம் சிந்தவில்லை. எந்த நபரும் உன்னை தேடி வரவில்லை. எந்த நபரும் உன்னை மன்னிக்கவில்லை. அவரே, அவருடைய நாம இயேசுவென்று அழைக்கப்படும் என்றால் தம்முடைய ஜனத்தை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிப்பார். He is Lord. உனக்காய் மரித்தது மட்டுமல்ல, உயிரோடு கூட எழுந்து உனக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மணவாளன். சீக்கிரமாய் வரப்போகிறார். சபையே, நீ ஆயத்தமாவாயா? அவனுக்கு வந்த கோபத்தில் 300 நரியை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடைய வாள் சேர்த்து 2 வாள்களுக்கு நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாண்மையிலே அவளை ஓடுவிட்டு கதற்கட்டுகளை வெள்ளாமையின் திராட்சை தோட்டங்களை ஒலிவத்தோப்புகளை சுட்டரித்து போட்டான். மணவாளனுக்கு வருகிறது கோபம். தன் மணவாட்டியை இன்னொருக்கு கொடுத்து விட்ட பெலிஸ்தனை பழி வாங்காமல் இருப்பதில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, கழுதையின் பச்சை தாடை எலும்பினால் 1000 பேரை அவன் கொண்டு குவிக்கிறான். கோபம் தணியவில்லை. இன்றைக்கு சபையே, மணவாட்டியே, நீ பின்வாங்கி போகும்போது உனக்கு தோழனுக்கு கொடுக்கப்பட்டது போல உன்னுடைய எல்லா சிந்தனைகளும் நினைவுகளும் இன்னொரு நபர் பக்கமாய் திரும்பும்போது கர்த்தர் சும்மா விடுவதில்லை. திரும்பு, மனம் திரும்பு. அவர் ஒருவரே நீ ஆராதிப்பாயா, அவர் ஒருவருக்கே நீ காத்திருப்பாயாக. அவர் வர தாமதித்தபடியாக இன்னொரு நபருக்கு பின்னாக நீ போவது சரியல்ல. இன்றைக்கு யாருக்காய் நீ காத்திருக்கிறாய்? எதற்காய் காத்திருக்கிறாய்? கர்த்தருக்கு காத்திரு. உன் வயது வாழ வயது போல் ஆக்குவார். கழுக்கு சமானமாய் உன்னை மாற்றுவார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஜபிப்பாங்க, கொஞ்சம் தாமதித்தா போதும், ஐயோ வேண்டாம், இந்த கடவுளை வேண்டாம், இந்த ஆலயம் வேண்டாம் என்று சொல்லி போய்விடுகிறார்கள். அவர் ஒருவையே நம்பிக்கொண்டிரு. அவர் ஒருவருக்கே நீ காத்திரு. அவர் சீக்கிரமாய் வருகிறார். அவர் தாமதிக்க மாட்டார். அவர் தாமதிக்கிறார் என்று சொல்லி தோழன் பின்னால் போய்விடாதே. அவரே நம்பிக்கொண்டிரு. அவர் உன்னை தேடி வருவார். தன்னோடு கூட இருக்க 99 ஆடை விட்டு ஓராடை தேடி போன ஆண்டவர் மணவாட்டியாய் உன்னை தேடாமல் இருப்பாரோ? செலுத்தின கிரயம் பெரியது. நம்ம வீட்டில் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிட்டோன்னு வைங்களேன், அதில் ஏதாவது ஒரு குறையானா தூக்கி போட்டுட்டு வேறு வாஷிங் மிஷின் வாங்க முடியுமா? அதை எத்தனை முறை நாம் பழுது பார்க்கிறோம். அப்படித்தான் விலை கொடுத்து வாங்கின உன்னிலே ஒரு பழுதொன்று வரும் பொழுது உன்னை தூக்கி எறிந்து விட்டு இன்னொரு நபரை தெரிந்து கொள்கிறவர் நம் தேவன் அல்ல, உன்னிலே தான் கிரியை செய்கிறார். எத்தனை ஆண்டுகளாய் கர்த்தர் கிரியை செய்கிறார். நினைத்துப்பார். எத்தனை முறை வழுவி போனாய், நினைத்துப்பார். எப்போதும் வழுவி போகிற இதயமுள்ள மக்களை குறித்து கர்த்தர் மனநொந்து போனார். எத்தனை முறை உன்னோடு நான் பேசினேன், எத்தனை முறை என் வார்த்தைகளை கொடுத்தேன், எத்தனை முறை உன்னை ஆசீர்வதித்தேன், எத்தனை முறை உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னேன், எத்தனை முறை உனக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசினேன். என்னை விட்டு தூரம் போனாயா? என்னை விட்டு சோரம் போனாயா? என்னை விடுத்து யாரிடத்திலே நீ போவாய்? இயேசுவின் சிறுவர் சொன்னார், உம்மை விட்டு யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. கர்த்தரை விட்டு யாரிடத்திலே போகிறாய்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்திலே இங்கே நான் பார்க்கிறோம் 3 வசனம். அந்த மனுஷனுக்கு நாபால் என்னும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்று பெயர். அந்த ஸ்ரீ மகா புத்திசாலி ரூபதியுமாக இருந்தால், அந்த புருஷனோ முரடனும் துராகிரனுமாக இருந்தான். அவன் காலேப்புடைய சந்ததியான். நாபால் தன் நாடுகளை மயற்கத்திருக்க செய்தி வனாந்திரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபோது, தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபால் இடத்துல சென்று என் பெயரை சொல்லி
அவன் சூழ்ச்சியை விசாரித்து அவனுக்கு நீ வாழ்க, உமக்கு சமாதானம், வீட்டுக்கு சமாதானம் உமக்கு உண்டா, எல்லாவற்றுக்கும் சமாதானம் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி, இப்பொழுது ஆடுகளை மயற்கத்திருக்கிற உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உன்னை மேய்ப்பர் எங்களோடு கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேல் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. உடைய பொருள் ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர் உங்களுக்கு சொல்வார்களே. ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களை தயவு கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம், உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீது கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். நாபால் ஒரு பைத்தியக்காரன் என்று அபிகாயிலே சொல்லுவாள். ஆனால் அபிகாயில் அழகுள்ளவள், புத்திசாலி. ஆனால் இந்த மணவாட்டி எங்கே மாட்டிக்கொண்டிருக்கிறார்? பைத்தியக்காரன் போன்ற ஒரு இடத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறார். The world is a crazy world. It's a bride of Christ under the control of the crazy world. நல்ல மணவாட்டி தான், ஆனால் இந்த பைத்தியக்கார உலகத்திற்கு அடிமையாக இருக்கிறார். அவன் கொடியவன். இந்த உலகத்தின் நேசம், உலகத்தின் பாசம் உங்களை அழைத்து கொண்டு போவதெல்லாம் துக்கம், துன்பம், மன அழுத்தம், தற்கொலையின் ஆவி, நிராசை, துராசை அங்கே தான் அழைத்து கொண்டு போகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது நாபாலிடத்தை ஒரு ஆளை அனுப்பி உதவி கேட்கிறான். அதற்கு நாபால் என்ன சொல்கிறான் தெரியுமா? தாதி என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டே. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளையும் மயற்கத்திற்குள்ளுக்கு நான் அடித்து சமையல் பண்ணி வைத்து எடுத்து என்னென்ன எடுத்தார் என்று நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனோ? அந்த நாபாலுக்கு தாவீது கொடுக்க அவனில் ஒன்றுமே இல்லை. ஆனால் தாவீதோ அவனுக்கு உதவி செய்கிறவனாக, உன்னை பாதுகாக்கிறவனாக, அவனுக்கு மிகவும் ஆறுதலாக இருந்த தாவீது. ஆனால் இந்த நாபாலுக்கு தாவீது கொடுக்க ஒன்றுமில்லை. இந்த உலகத்தில் கொடிய இதயமுள்ள மக்கள் இருக்கிறார்கள், கொடுப்பதற்கு மனதில்லாத இதயம் உள்ளவர்கள். எத்தனையோ நன்மைகளை பெற்றும் ஒன்றும் செய்ய மனதில்லாதவர்கள். அவர்கள் பைத்தியக்காரர்கள் என்று வேதத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். அவளே அபிகாயிலே சொல்ல ஒரு பைத்தியக்காரன். ஆனால் அவனுடைய மனைவியாய் அபிகாயிலோ மிகவும் புத்திசாலியாக இருக்கிறார். சபையே, யாருக்கு நீ அடிமையாக இருக்கிறாய்? இந்த பைத்தியக்கார உலகத்துக்கு நீ அடிமையாக இருக்கிறாயா? இந்த உலகம் உன்னை துன்புறுத்தும், இந்த உலகம் உன்னை அடிமைப்படுத்தும், இந்த உலகம் ஆண்டவரை விட்டு உன்னை பிரித்து விடும். நீ அபிகாயிலே போன்றிருப்பாயா? அந்த நாபாலிடத்தில் ஒன்றும் சொல்லாமல் அவள் தாவீதிடத்தில் போய், ஆண்டவரே, ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரிக்கட்டும், கர்த்தர் நமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரதமாய் பொல்லாப்பும் தேடுகிறவர்களுக்கு நாபாலை போல ஆக்கடவார்கள். இப்போது உமது அடியாள் என் ஆண்டவருக்கு கொண்டு வந்த காணிக்கை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவரை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, கொடுக்கும் இதயமுள்ள ஒரு மணவாட்டி. ஆனால் அவள் ஆளுகை செய்யப்பட்ட அந்த நபரோ கொடுப்பதற்கு இடம் அளிப்பதில்லை. எத்தனையோ மணவாட்டிகள் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்துக்கு விட மாட்டாங்க, ஜெபிக்க விட மாட்டாங்க, காணிக்கை கொடுக்க விட மாட்டாங்க. எத்தனை காலம் இந்த அடிமைத்தனத்திலே நீ வாழ்வாய்? குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எதற்காக? குமாரன் நம்மை விடுதலாக்கினால் மெய்யாகவே நமக்கு விடுதலை உண்டு. இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது நம்மை விடுதலை ஆக்கும்படியாக. யாருக்கு நீ அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? பொல்லாத ஒரு பழக்க வழக்கம், பொல்லாத பாவங்கள், பொல்லாத உலகத்தில் இருக்க ஆசா பாசங்கள். நீ மனவாட்டி தான், ஆனால் யாருக்கோ நீ அடிமையாக இருக்க. பைத்தியக்கார வேர்ல்ட் இஸ் a crazy world. You are under the control of the crazy world, but you are the bride of Christ. நீ ஆண்டவருக்கு மனவாட்டி. ஆனால் இப்பொழுதோ உன் வாழ்க்கை யாருக்கு அடிமையாக இருக்கிறது? பைத்தியக்காரன் நாபாலுக்கு அடிமையாக இருக்கிறது. ஆனாலும் அவள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுத்தாள். தாவீதை சந்திப்பதற்காக. சபையே, இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். எதற்காக? உன் மணவாளனாய் இயேசுவை சந்திக்க நீ ஆயத்தப்பட வேண்டும். அவரிடத்திலே வந்து குடும்பத்திற்காய் நீ மன்றாட வேண்டும். ஆண்டவரே, நீ நீதியை சரிக்கட்ட வராதிருமாப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். ஆண்டவரே, உடைய சத்துருக்கள் என் ஆண்டவருடைய விரோதமாய் பொல்லாப்பு தெருவுடன் நாபாலே போல ஆக்கடவர்கள். இப்போதும் அடியாள் என் ஆண்டவருக்கு கொண்டு வந்த காணிக்கை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவரை பின்பற்ற வாலிபருக்கு கொடுப்பீராக. அது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துகிறவர் ஆமே. உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பு உம்மிடத்திலே காணப்படாதிருப்பதாக. திறப்பிலே நிற்பதற்கும் சுவரை அடைப்பதற்கும் ஒருவனை ஆண்டவர் தேடுகிறார். ஆனால் ஒருவனையும் காணேன். ஆனால் இங்கே பாருங்கள், அபிகாயில்
இந்த குடும்பத்துக்காக தாவீதிடத்திலே போய் மன்றாடுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, உன் குடும்பத்தில் நடக்கிற பலவிதமான அக்கிரமங்கள், சிந்தைகள், பொல்லாப்புகள், தேவ பயமில்லாத சூழ்நிலைகள், இவை எல்லாவற்றிலிருந்து நீ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாபால் தான் தப்பு செய்தான். ஆனால் அபிகாயில் சொல்கிறார், நான் ஆண்டவரே, என் பாதகம் என்று அவள் சொல்கிறார். சபையே, நீ இப்பொழுது உன் சபையில் காணப்படுகிற பாதகங்களுக்காக நீ தாவீதிடத்தில் வந்த அபிகாயிலை போல நீ மன்றாடுவாய். ஆனால் உண்மையில் ஆண்டவர் மன விருப்பமாக இருப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எப்படி தாவீது அபிகாயிலை ஆசீர்வதித்தாரோ அதுபோல உன் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை பொல்லாங்குக்குள் நீ மூழ்கி கிடக்கிறாயே, அந்த நாபாலை உன் வாழ்க்கையை விட்டு பிரித்து விடுவார். போதும். there is an end for endurance. உன் துன்பத்துக்கும் துக்கத்திற்கும் வேதனைக்கு ஒரு முடிவு எனக்கு வருகிறது. ஏனென்றால் நீ தாவீதுக்கு சொந்தமானவள். நீ நாபாலுக்கு அடிமை அல்ல, நீ தாவீதுக்கு சொந்தமானவள். ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க அடிமைத்தனத்தில் உன்னை வேறு பிரித்து தந்த மனவாட்டியாக உன்னை தெரிந்து கொள்வதற்கு கர்த்தர் இப்பொழுது உன்னை அழைக்கிறார். வரமாட்டாயா? மனம் திரும்ப மாட்டாயா? ஆண்டவருக்கு மனவாட்டியா நீ திரும்பி வரமாட்டாயா? திரும்பு திரும்பு, மனம் திரும்பு. தேவனுடைய மனவாட்டி என்கிற ஸ்தானத்திலே நீ வந்துவிடு, உள்ளத்தை தந்துவிடு. ஆண்டவரிடத்திலே சொல், ஆண்டவரே, நான் மனவாட்டியாய் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டேன். மனவாளனே, சுத்தமும் பிரகாசமான வெண்வஸ்திரம் எனக்கு தருவீராக. இந்த பண்டிகை தினங்களில் அதிகமான பாவம் செய்து ஆண்டவரை துக்கப்படுத்துகிறாங்க. கிறிஸ்தவங்க தான், மற்றவங்க கிடையாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, எல்லா விதமான பார், டாஸ்மாக் ஷாப் அன்றைக்கி தான் திறந்துருக்கு. ஏன்? அன்றைக்கி போய் குடிக்கிறாங்க. அன்றைக்கி தான் அதிகமாக குடிக்கிறாங்க. அதிகமான செயல் அன்னைக்கு தான். இந்த சென்னை பட்டணத்தில் அதிகமான செயல் அன்னைக்கு தான். பலவிதமான சினிமா, கேலி கூத்து, படம் பார்க்கறது, இப்படியே செலவழிக்கிறாங்க. ஆண்டவருக்காக, இந்த உலகத்தில் பிறந்த இயேசுவுக்காக அவருக்கு மகிமை செலுத்தும்படி ஆராதனைக்கு சென்று, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று ஜெபிக்காமல் எப்படா ஆராதனை முடியும் என்று சொல்லி வீட்டுக்கு ஓடி எல்லா விதமான பொல்லாங்க செய்கிற இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நான் விரும்புகிறேன். சில ஆலயங்களில் கூட, அப்பா நீண்ட ஆராதனை வேண்டாப்பா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வைங்கப்பா, வீட்டில் போய் பிரியாணி பண்ணுப்பான்னு. இந்த பிரியாணி தான் முக்கியமா? இந்த நாளில் கிறிஸ்துமஸ் பண்டிகையில் பிரியாணி தான் முக்கியமா? இல்லை. முழங்கால் இட்டு ஏழை கோலம் எடுத்து, ஏழைக்கு தோழனாய் பாவிக்கு பங்காளனாய் 2023 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே வந்து பாவங்களுக்கு மீட்டு ரட்சிக்கிறவராக, இம்மானுவேலராய் நம்மோடு கூட இருக்கிறவராக இந்த பூமியில் பிறந்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துங்கள், ஆராதனை செலுத்துங்கள், பரிசுத்தமாக இருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. அந்த ஒரு நாளிலாவது முழுக்க முழுக்க பாவம் செஞ்சவங்க கோயிலுக்கு வருவாங்க. ஆனால் கோயிலில் இருக்கிறவங்களோ சினிமா தியேட்டரில் இருப்பாங்க. நீங்களே நினச்சி பாருங்கள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையர், நான் திரும்பி வரும்பொழுது பூமியிலே சமாதானத்தை காண்பேனோ என்று ஆண்டவர் கேட்கிறார். விசுவாசத்தை காண்பேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. எனக்கு அதிகமாக தண்ணீர்னால் பாதிக்கப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் ஏன் தெரியுமா? சென்னை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. இந்த இடத்துல தான் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. ஏங்க கோயம்புத்தூரில் இல்லை, சேலத்தில் இல்லை, மதுரையில் இல்லை, ஏங்க கிறிஸ்தவங்க இருக்கிற இடத்த மட்டும் இவ்வளோ அழிவு? என் ஜனமே, எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும், பொல்லாத வழியை விட்டு திரும்ப வேண்டும், முகத்தை தேட வேண்டும். எத்தனை ஆயிரம் சாண்டா கிளாஸ் எவ்வளோ பணம் செலவழிக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லாமல் எத்தனையோ பேர் இன்றைக்கு தண்ணியில் நின்றுட்டு இருக்காங்க, சேத்துக்குள்ளே நின்றுட்டு இருக்காங்க. கிறிஸ்தவம் என்று சொல்லுவது மற்றவருடைய வேதனையை புரிந்து கொண்ட ஒரு மதம்தான். அதை விட்டு நம்ம மட்டும் கொண்டாட்டமா? இல்லை. நம்ம கொண்டாட்டமா? இல்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு கொண்டாட்டம் இருக்கிற என்ன தெரியுமா? ரிஜாய்ஸ் இன் தி லார்ட். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே என் பலன். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பது. ஹாப்பி இஸ் தி மேன் ஹூ சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை தமிழில் பாவங்க மன்னிக்கப்படணும். எவ்வளவு லக்ஷுரி, அளவிட்டால் செல்வம், செல்வாக்கு, ஆடம்பரம் எல்லாம் உள்ள மனிதன் தான் தாவீது. இந்த உலகத்தின் பார்வையின்படி அவன் கண்கள் எச்சித்த ஒன்றை விலக்கி வைக்காம வாழ முடியும் ஒரு தாவீது. ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்போ உண்மையான சந்தோஷம் என்ன தெரியுமா?
ரட்சிப்பில் இருக்கு. அவர் இரட்சகராக பிறந்தார். இதுவரை ரட்சிக்கப்படவில்லை என்று உணர்கிறவர் யாராவது என் குரலை கேட்குறவங்களா இருந்தா இன்னைக்கு ஒரு சின்ன வார்த்தை சொல்லுங்க, இயேசுவே என் உள்ளத்திலே வாரும். அன்றைக்கி சத்திரக்காரன் இடம் கொடுக்கல, சத்திரக்காரனை திட்டுறோம், ஆனால் என் உள்ளத்தில் இடம் கொடுக்காம நான் இருக்கிறேனே என்று நினைக்கிறீங்களா? அதை பற்றி வருத்தப்படுறீங்களா? மாபெரிய தேவனுக்கு இதயத்தில் இடம் உண்டா? இடமில்லாத உலகத்தில் உன் இதயத்தில் இடம் உண்டா? இதோ வாசல் அண்டை நின்று கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே வருவேன், வெளியே போய் என்று சொல்லவில்லை. உள்ளம் திறந்து விடு, இயேசுவுக்கு வழிவிடு, வாழ்க்கையிலே அவரை சந்தோஷப்படுத்து. அதுவே அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் பண்டிகை. நீ யாருடைய மனவாட்டி? நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? மீகாலை போன்றிருக்கிறியா? அல்லாவிட்டால் சிம்சோனை மனைவியை போன்றிருக்கிறாயா? அல்லாவிட்டால் நாபாலின் மனைவியாகிய அபிகாயிலை போன்றிருக்கிறாயா? சிந்தித்து செயல்படு. இதோ மணவாளன் வருகிறார், ஆட்டுக்குட்டியான வருகிறார். மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். Get prepared to meet him in the mid-air. There is going to be a meeting in the air. I want to meet you over there. That's why I'm talking to you. வானத்தில் ஒரு சந்திப்பு சீக்கிரம் நடைபெறப் போகிறது. அங்கே உன்னை சந்திக்க நான் விரும்புகிறேன். சிந்தித்து செயல்படுங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். These are the preparation days of the bride to meet the bridegroom. The wedding of the lamb has come. ஆட்டுக்குட்டி கல்யாணம் வந்தது. மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாள். ஆண்டவரே, நாங்கள் ஆயத்தமாக இல்லாதபடியால் தான் நீ வரவில்லை அப்பா. நீ வாக்குத்தத்தை குறித்து தாமதிக்காமல் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கிருபையா நீ காத்து கொண்டு நிற்கிறீர் அப்பா. நீ சொன்ன எல்லா அடையாளங்களும் நிறைவேறிவிட்டது. நீ நிறைவேறக்கூடிய அடையாளங்கள் ஒன்றுமில்லை. இன்னும் ஆண்டவரே, ஆதி காலத்தில் ஜனங்கள் ஆண்டவரை அறியாமல் ஆராதித்தது போல நாங்கள் என்னை ஆராதிக்காதபடி அவரை அறிந்திருக்கிறோம் என்கிற ஒரு ஆராதனை நாங்கள் செய்ய வேண்டும் அப்பா. உலகம், மாமிசம், பிசாசு, ஆடம்பரங்கள், கொண்டாட்டங்கள் இவை அனைத்தையும் வெறுத்து விட்டு சுத்தமும் பிரகாசமான வெண்வஸ்திரம் தரித்தவர்களாய் மணவாட்டியாக எங்களை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு கிருபைதார். யாரும் அறிந்தும் துணிகரமான பாவம் செய்யாதபடி தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரே நான் கெஞ்சுகிறேன். நோவாவில் நாட்கள் நடந்த போல நடக்கும் என்று சொல்லப்பட்ட வசனத்திலே கொண்டார்கள், விற்றாலும், கட்டினால், நாட்டினால் என்று நினைத்தோம். இல்லை, பெருவெள்ளமே வந்து விட்டது அப்பா. இனி ஒரு எச்சரிப்பு இந்த சென்னை பட்டணத்துக்கு தேவை இல்லை ஆண்டவரே. இது மனம் திரும்பும் வேலை அப்பா. மறுபடியும் ஒரு மழை வரக்கூடாதுப்பா. மறுபடியும் ஒரு மழை வரக்கூடாதுப்பா. எல்லாமே மிதக்கிறதுப்பா. ஆண்டவரே, இரக்கம் காட்டுங்கப்பா, இரக்கம் காட்டுங்க. நான் மனம் திரும்புகிறோம், மனவாட்டியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் அப்பா. ஆண்டவரே, மனவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டால் நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தாவே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் மக்களுக்கு உள்ளத்திலே அப்பா நீ ஒரு பாவ உணர்வை கொடுங்கப்பா. நாங்கள் செய்கிறது தவறென்று உணர வையுங்கப்பா. குடிப்பழக்கத்தின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, விக்கிர ஆராதனையின் ஆவி, இந்த உலகத்தின் உல்லாசத்தின் ஆவி இந்த பண்டிகை தினங்களில் எங்களை பற்றி கொள்ளாதபடி கர்த்தருக்கு பயப்படுற பயமும் வைராக்கியமும் பரிசுத்தமும் எங்களை ஆட்கொள்வதாக இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே. ஆமென்.